உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இவ்வளோ பெரிய ரிசப்ஷனில் எல்லாரும் பெரிய பெரிய ஆளுங்களா, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்ட்டு இப்போது சோழனோட குடும்பத்தில் இருக்கவங்கள வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டேயும் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இந்த விஷயம்லாம் நிலாவுக்கு தெரிய வந்து கடைசியில் எல்லாருக்கும் முன்னாடி இவங்க தான் என்னோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனோகர் இப்படி சொன்னார், கடைசியில் இந்த பொண்ணு இவங்க எல்லாத்தையும் குடும்பம்னு சொல்லுது, ஏன் இந்த மனோகர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு மனோகரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் நிலா வந்து தன்னோட குடும்பத்தை தூக்கி வச்சு சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ ரிசப்ஷன் ஆரம்பித்ததுலேருந்து சோழனை வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் மேக்கப் போடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, நிலாவையும் செப்பரேட்டாக அங்கே மேக்கப் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டு, இவங்க 3 பேரையும் ரொம்பவுமே ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் நடத்துகிறாங்க. அதாவது சேரனை வந்துட்டு எல்லாருக்கும் ஜூஸ் கொடுப்பா, அங்கே போய் கிச்சனில் பார்த்துக்கப்பா அப்படிலாம் சொல்லி அவர் சட்டையெல்லாம் நனைகிற அளவுக்கு வேர்வையெல்லாம் அப்படி வேலைக்கார மாதிரியே மாறி போய் நிற்கிறாரு. அதே மாதிரி பாண்டிய வர கெஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ரொம்பவும் காஸ்ட்லியான காரில் வராங்க. வரவங்க நேராக எல்லாருமே இங்கேயே வராங்க, பக்கத்து பில்டிங்கில் தான் வந்து கார் பார்க்கிங் இருக்குது, அதனால் வரவங்களோட கார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீயே ட்ராப் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத, அதையும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் தானே இதை கூட செய்ய மாட்டியா அப்படின்னு கைண்டாக கேட்குற மாதிரி கேட்டுட்டு, ஆனால் வரவங்க முன்னாடி ஒரு வேலைக்காரனை வந்து நடத்துகிற மாதிரி பார்த்து கொண்டு போயிடுவில்ல, அது காஸ்ட்லியான காரு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறத, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கத இப்போது பல்லவனை வந்துட்டு பார்த்துட்டு ஒருத்தர் கேட்குறாரு, என்ன மனோ இந்த பசங்கள்லாம் யார், எல்லாருமே ரொம்பவுமே அக்கறையாக எல்லாரையும் கவனிச்சிக்கிறாங்களே, உங்கள் சொந்தக்காரங்களா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அப்படின்னு கேட்கும்போது, சாச்சா அதெல்லாம் இல்லை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் உள்ளே இருக்காங்க, அவங்களாம் எங்ககிட்ட வேலை செய்கிற பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்கிறத பல்லவனுமே கேட்டுடுறாரு. இதில் ரொம்பவுமே அவர் வருத்தப்பட்டுட்டு நிற்கிறாரு. ஸோ சேரன் இன்வைட் பண்ண கெஸ்ட்டு 2 பேரை தான் பண்ணாங்க அவங்க சைட்லேருந்து. அது அவங்க அத்தா கார்த்திகா 2 பேருமே வராங்க. அதே மாதிரி வானதியோட குடும்பத்திலேருந்து அவங்க அண்ணன் இல்லாமல் இவங்க 3 பேருமே வராங்க. அவங்களுமே வந்துட்டு அவங்க அத்தா, என்னப்பா வரவங்கள வரவேற்கிறதுக்கு கூட பொண்ணு வீட்டுக்காரங்க யாருமே இல்லையா, பெரிய இடம்னு சொன்னால் ஒருத்தர் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைத்த, அதுவும் அங்கே நிற்கிறாருல அவர் தான் நிலாவோட அப்பா, இருங்க நான் போய் அவரை கூட்டிகிட்டு வந்து உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாரு. அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது மாமா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றத கூட ஒரு மாதிரி அலட்சியமாக இது பண்ணிவிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது, மாமா கொஞ்சம் வரீங்களா, எங்கள் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு முக்கியமான காலில் இருக்கேன்ப்பா, அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதையுமே வந்து சேரன் பெருசாக எடுத்துக்காமல், அவர் ஒரு முக்கியமான கால் பேசிகிட்டு இருக்காரத்த, வருவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி வானதியோட குடும்பம் வந்திருக்கும் போதுமே, நான் இதோ கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பும் போதுமே பாண்டியும் பல்லவனுமே அப்படியே பார்த்துட்டு, அண்ணா நீ அப்படிலாம் போய் கூப்பிட வேணாண்ணே, ஏற்கனவே நம்மளை ஆரம்பத்துலேருந்து அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க, நீ ஏன் போய் தேடி தேடி போய் அசிங்கப்படுற, நீ பாட்டுக்கு அமைதியாக இருன அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பிடிச்சி வச்சிடுறாங்க. இப்போது சோழனை வந்துட்டு கூட்டிகிட்டு வரதுக்கே போய் கூப்பிடும்போது, அண்ணன் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னாலும், அதெல்லாம் அவங்க உங்கள் சொந்தக்காரங்களை கவனிச்சிட்டு இருக்காங்க மாப்பிள்ள, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தாஸ் வந்து கூட்டிகிட்டு வெளியே வரும்போதுமே வெளியிலே தான் அவங்க 3 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் கூட வர உள்ள அளவுக்கு இவர் ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் வான அப்படின்னு கூப்பிடும்போதுமே, சரிடா நீ போ ஸ்டேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கீழேயே நிற்கிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமே, அண்ணன் நல்லா இருக்கானே, நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்கும்போது, அழகாக இருக்கடா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே நின்று பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க. அழகாக இருக்கான்லடா அவன் அப்படின்ட்டு. ஆமாண்ணே ஹீரோ மாதிரி இருக்காண்ணே அப்படின்னோடனே, ஹீரோ மாதிரி அண்ணனை, ஹீரோவே தான் அப்படின்லாம் கீழே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிலா அங்கிட்டிருந்து வரும்போது நிலா வந்து பார்த்துட்டு இவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கார்த்திகாவை, வானதியை எல்லாரையுமே வந்துட்டு அவங்க வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நின்று வணக்கம் சொல்லி கூப்பிட்டுட்டு, அம்மா அவங்கெல்லாம் அங்கே ஊர்லேருந்து வந்திருக்காங்கம்மா, சோழனோட சொந்தக்காரங்க, அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போய் கொடுமா அப்படின்றாங்க. ஏய் அதெல்லாம் பார்த்துக்குவாங்கடி அப்படின்னும் போது, இல்லைம்மா நம்ம கொடுத்தா தான் நல்லாயிருக்கும், நீ போய் ப்ளீஸ் எனக்காக கூட அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நிலாவோட அம்மாவே போய் அவங்க எல்லாருக்குமே ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போது நிலா மேலே ஏற போகும்போதுமே சோழனே போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு மேலே. அங்கே ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா ட்ரெஸ் எல்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறாங்க. ஸோ அங்கே நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்தா டக்குன்னு சோழன் பார்த்துட்டு, அண்ணா மேலே வானே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரி வாங்கடா, சோழன் கூப்பிட்றான் பாரு, ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படின்னு இவங்க 3 பேரும் மேலே வந்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் தான் கரெக்டாக மனோகர் வந்துட்டு, வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு, மாப்பிள்ள இவங்க என்னோட பிஸ்னஸ் பார்ட்னரு, இவங்க அவங்களோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கு வந்துட்டு அவங்கள நிற்க விடாத அளவுக்கு தள்ளி போக சொல்கிற மாதிரி அப்படி சிம்பாலிக்காக பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது. அவங்க அப்படியே ஒரு மாதிரி நின்று பார்த்துட்டு ஒரு தடவை வந்துகிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு நிற்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. பாண்டியன் பார்த்துட்டு, அண்ணா வாண்ணே நம்ம கீழே போகலாம், அப்புறமா வந்து கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இறங்கிடுறாங்க. இப்போ தான் வந்து பார்த்தா நடேசனை கவனித்து பார்த்தா அவர் என்ட்ரன்ஸில் நின்று எல்லாரையும் வரவேற்றுட்டு நின்றுட்டுருக்காரு. நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா, நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா
வாங்கப்பா அப்படின்னு எல்லாருக்குமே பன்னீர் தெளிக்கிறது, சந்தனம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சேரன் இங்கேருந்து வேகமாக போகிறாரு. பா நீங்கள் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஏண்டா வரவங்கள வரவேற்க வேணாமா, அதனால தான் இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு அவர் பேசின செகண்ட்லேயே இவர் புரிஞ்சுக்கிறாரு அவர் குடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. என்னப்பா இப்போயும் குடிச்சிருக்கீங்களா நீங்கள் அப்படிங்கிறாங்க. என்னடா வாடை வருதா, ரொம்ப காஸ்ட்லியான சரக்குன்னு கொடுத்தானுங்க, வாடை வராதுன்னு சொன்னானுங்களேடா அப்படிங்கிறாங்க. இப்போ என்னப்பா நீங்கள் மட்டும் குடிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிறாங்க. டே அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுடா அப்படிங்கிறாங்க. என்ன தெரியாதுடா, எனக்கு தான் தெரியுதுன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நான் சொல்கிறேன்ப்பா இந்த இடத்த விட்டு நீங்கள் நகரவே கூடாது, ஒருவேளை இங்கே நகர்ந்து வேறு எங்கேயாவது போனீங்க அப்புறம் நீங்கள் வேறு சேரனை தான்ப்பா பார்ப்பீங்க அப்படிங்கிறாங்க. சரிடா நான் எங்கேயுமே போகலை, அப்படின்னா எனக்கு எல்லாமே இங்கே வரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னோடனே, ஆமாம் எல்லாருக்கும் தேடி தேடி போய் ஜூஸ் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் ஜூஸே வரல அப்படிங்கிறாரு. இப்போ என்ன உங்களுக்கு ஜூஸ் தானே, நானே கொண்டு வரேன் அப்படின்றாரு. ஃபோட்டோ எடுக்கலாம் என்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறாரு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நானே இங்கே கூட்டிகிட்டு வரேன்ப்பா, தயவு செஞ்சு இங்கேருந்து நகராதீங்க, உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஜூஸ் எடுக்கலான்னு போகும்போதே பார்த்தா இங்கிட்ட ஆளக்கானான்னு பார்க்கும்போது கும்பலோட போய் சேர்ந்து உட்காந்துடுறாரு. அப்போவே சேரனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ அப்பா ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு போய் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனாலும் இந்த இடத்துல நடேசன் வந்து பக்கத்தில் இருக்கவங்க கிட்டேலாம், நீங்கள் யார், பொண்ணுக்கு சொந்தக்காரங்களோ, நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா அப்படிலாம் வந்து எல்லாருக்கிட்டையும் பேசும்போது, என்ன மாப்பிள்ளையோட அப்பான்னு சொல்கிறாங்க, இப்படி குடிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஆளையை போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அரசல் பரசலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை வந்துட்டு தாஸ் காதுக்குமே போனோன்னே தாஸ் நேராக போயிட்டு மனோகர்கிட்ட, பா அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா அப்படின்றாங்க. யாரடா சொல்கிற அப்படின்னு கேட்டோடனே, வேறு யார், அந்த டிரைவரோட அப்பா தான் அப்படின்றாங்க. அந்தாளா, ஏன் அந்தாள் என்ன பண்ணான் அப்படிங்கிறாரு. என்ன பண்ணானா, பா அந்தாள் குடிச்சிருக்கான்ப்பா, குடிச்சிட்டு போய் சும்மா உட்காராமா எல்லாருக்கிட்டையும் நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா, நான் தான் மாப்பிள்ளையோட அப்பான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்ப்பா அந்தாள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான்டா யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த ஆளெல்லாம் கூப்பிடணுமான்னு அப்படிங்கிறாங்க. விடுங்க வேற என்ன பண்ணுறது, அந்த ஆள் ஏதாவது பிரச்சனை மட்டும் பண்ணட்டும்பா, நமக்கு அதை சாதகமாக மாற்றிக்கலாம், நீங்கள் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்துட்டு நிலாவே இப்போ இந்த இடத்துல, அண்ணா வாங்கின மேலே அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் வந்திருக்கவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுப்பா, நம்ம கடைசியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணன் நான் தான் வாங்கன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா வந்து கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக எல்லாரு கூட நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஆமாம் அங்கிளுங்க அப்படிங்கிறாங்க. பா அவர் அங்கே உட்காந்துருக்காருப்பா விடுப்பா அப்படிங்கிறாங்க. என்னென்ன அங்கிளை கூப்பிடுங்க, அவர் இல்லாமல் எப்படி ஃபோட்டோ எடுக்க அப்படின்றாங்க. இல்லைப்பா அவர் அங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இந்த வந்துட்டேம்மா நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா, நீ எப்படா கூப்பிடுவேன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நடேசன் ஸ்டேஜுக்கே வந்த உடனே குப்புன்னு வாட வருது. அப்படி நிலா ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே அப்படியே தாசும் மனோகரும் ஒரு மாதிரி ஏளனமாக பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன சோழன் குடிச்சிருக்காரா அப்படிங்கிறாங்க. பாரு நிலா, இந்த ஆளுக்கு நான் அங்கேருந்து கிளம்போதே படித்து சொன்னேன்ல, நீ என்ன சொன்ன, அவருக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும்னு சொன்னில்ல, பாத்தியா அந்தாலும் என்ன பண்ணியிருக்கானு அப்படிங்கிறாங்க. விடுங்க சோழன் யாருக்கிட்டையும் காட்டிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நான்லாம் எதுவும் காட்ட வேண்டிய தேவையே இல்லை, அந்தாலும் வாயை திறந்து எல்லாருக்கிட்டையும் பேசினாலே அந்தாலும் குடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. சரி விடுங்க அப்பாலாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. அப்போ வந்து அப்படியே பேச ஒரு மாதிரி வாட வருது அப்படிங்கும்போதே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாங்க. இப்போது இன்னொரு பிஸ்னஸ் பார்ட்னர் கரெக்டாக மேலே வந்துட்டு, ஆமாம் மனோகர் எங்கே, நான் கேட்டுகிட்டே இருக்கேன் காட்டவே இல்லையே, மாப்பிள்ளையோட ஃபேமிலிலாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படி நிலா பார்த்துட்டு, மாப்பிள்ளையோட ஃபேமிலியா எல்லோரும் இங்கே தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இங்கேயா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. என்ன அப்படி கேட்குறீங்க, இங்கே தானே நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, இங்கே நிற்கிறவங்களாம் உங்கள் வீட்டு வேலைக்காரங்க தானே, அப்படி தானே உங்கள் அப்பா சொன்னார், வேலைக்காரங்க தான் நிற்கிறாங்க, சும்மா காமெடி பண்ணாதம்மா, உங்கள் அப்பா மாதிரி அப்படியே உனக்கு காமெடி சென்ஸ் அதிகம், எங்கம்மா மாப்பிள்ளையோட சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடு, நான் பார்த்து பேசணும் அவங்க கிட்டலாம் அப்படிங்கிறாங்க. வேலைக்காரங்கன்னு சொன்ன உடனே நிலாவுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. அங்கிள் இவங்க எல்லாத்தையும் வேலைக்காரங்கன்னு உங்ககிட்ட யார் சொன்னது அப்படிங்கிறாங்க. இதோ மனோ தான் சொன்னான் அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டு, என்னப்பா இவங்க எல்லாரையும் நம்ம வீட்டு வேலைக்காரங்கன்னு நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. அது வந்துமா நிலா அப்படிங்கிறாரு. சொன்னீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது, இங்கே பாருங்க அங்கிள், இவங்க யாரும் வேலைக்காரங்க கிடையாது, இவங்க தான் என்னோட குடும்பம், இவர் தான் என்னோட மாமனார் சோழனோட அப்பா, இவங்க சோழனோட அண்ணன், இவங்க 2 பேரும் சோழனோட தம்பிங்க, இதுதான் என்னோட குடும்பம். அப்புறம் அங்கே வந்திருக்கவங்களாம் சோழனோட அத்தை, அப்புறம் அவங்க வந்து வானதி எங்கள் சொந்தக்காரங்க, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, இவங்களை வந்துட்டு வேலைக்காரன்னு இவர் எதுக்காக இப்படி சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு, என்ன மனோகர் இப்படி சொல்லியிருக்க, ஏன்பா அப்படி சொன்ன, அந்த பசங்கள்லாம் விழுந்து விழுந்து கவனிச்சாங்கம்மா எல்லாத்தையும், அதனால தான் நானே பார்த்த ஆச்சரியத்தில் இப்படிலாம் கவனிச்சிக்கிறாங்களே, யார் இந்த பசங்கன்னு கேட்டதுக்கு வேலைக்காரங்கன்னு தான் சொன்னான் அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படி ஒரு கோவம் வருது. இங்கே பாருங்கப்பா, எப்போ நீங்கள் வேலைக்காரங்கன்னு
வாங்கன்னு சொன்னீங்களோ இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல நிற்கவே மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலா கிளம்ப போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிலா எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டியை பார்த்த உடனே நிலாவுக்கு அப்படி ஒரு அழுகை வருது. பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் பிடிச்சிக்கிறாங்க. சோழன் பார்த்துட்டு யார் நிலா அப்படிங்கிறாங்க. இவங்க தான் என்னோட பாட்டி, அப்பாவோட அம்மா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னோடனே எங்கே போகிற நீ வேகமா அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்றாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தா உன்னோட மாப்பிள்ளையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, சோழன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னோடனே சோழன் வாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இப்போ எழுந்து நின்ன உடனே டேய் மனோகர், என்னடா நீ நினச்சிட்டு இருக்க? நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன், அவளை வந்துட்டு நீ ஒரு இதாக தான் பார்த்துட்ருக்கேன், நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாமே உன்னோட சுயநலத்துக்காக தானே ஒன்று பண்ணிட்டுருக்க நீ அப்படிங்கிறாங்க. மாமா எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, ரிசப்ஷன் நல்லபடியாக போகட்டும் அப்படிங்கிறாங்க. என்னடா ரிசப்ஷன் நல்லபடியாக போகட்டும், இதை விட்டா இனிமேல் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. நிலா இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையிலேருந்து எடுத்து இந்தம்மா இதை புடி அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி இது அப்படிங்கிறாங்க. நீ புடிய முதல்ல அப்படின்னோடனே தம்பி நீங்களும் சேர்ந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் நிலாக்கிட்டே கொடுங்க அப்படிங்கிறாங்க. அட பிடிங்கப்பா உங்கள் 2 பேருக்கும் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கையிலையும் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. என்ன பாட்டி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டியா, இது எல்லாமே உன்னோட பூர்வ சொத்துமா, எல்லாமே உனக்கு சேர வேண்டியது. நீ எப்போ கல்யாணம் பண்ணுறியோ அப்போ தான் உனக்கும் உன் புருஷனுக்கும் இது சேரணும்னு சொல்லிட்டு உனக்கு எழுதி வச்ச உயில் இது. இப்போ தான் நீ கல்யாணம் பண்ணிட்டில்ல, இது உனக்கு தானே சேரணும், புடி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க. அப்படி நிலாவுக்கு ஷாக் ஆகி போகுது. எனக்கு எதுக்கு, எனக்கு யார் இப்படி உயில் எழுதி வச்சது அப்படிங்கிறாங்க. வேற யாரு, உன் அப்பா தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மனோகரை பார்க்கும்போது என்னம்மா உன் அப்பான்னு சொன்னால் நீ மனோகரை பார்க்குற, இவன் உனக்காக எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. ஆமாம் உனக்காக எதுவும் பண்ணலை, உன் சொத்துக்காக தான் உன்னை உன் கூடவே வச்சிட்டு இருந்துட்டு இப்போது உனக்கு பிடிக்காத கல்யாணத்தையும் உனக்காக பண்ணி வச்சிருக்கானா? எதுக்காகன்னு நினைக்கிற? உனக்கு கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சுட்டு அப்படியே உன்னை அனுப்பி விட்டுட்டு மொத்த சொத்தையும் இவன் இது பண்ணுறதுக்காக தான் எல்லா பிளானையும் போட்டுட்ருக்கான். என்னடா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. வேணாம், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, இதை பேசுறதுக்கான நேரம் இது கிடையாது, நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்னத்தடா வீட்டில் போய் பேசணும், நானும் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ எல்லாத்தையும் என்னென்ன பேசிகிட்டு இருக்கா என்னென்ன பண்ணுறேன்னு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையே அவள் வாழ்றா, இதில் உனக்கு என்னடா பிரச்சனை? எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் இங்கே இல்லைனாலும் என்னென்ன நீ பண்ணுறங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ பாட்டி எனக்கு ஒன்றுமே புரியல, இப்போ எதுக்கு சொத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு இது எனக்கானதுன்னு சொல்கிறீங்க, அதுவும் அப்பா எழுதி வச்சாருன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உன் அப்பா உனக்காக எழுதுனது தான், உன் அப்பா யாருன்னு நினைக்கிற? இந்த மனோகர் உன்னை இத்தனை நாள் படிக்க வச்சான், உனக்கு கல்யாணம் நல்ல இடத்துல பண்ணணும்னு நினச்சானா? எதுக்காக? நீ வேலைக்கு போகணும்னு சொன்னப்போ கூட உனக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சான்ல, எல்லாமே உன்னோட சொத்தை அவன் வந்து அபகரிக்கிறதுக்கு தான் எல்லா பிளானும் போட்டான் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஏன் அப்பா எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உன் அப்பா அப்படி பண்ண மாட்டாமா, உன் அப்பா இவன் கிடையாது அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இந்த மொத்த சொத்துக்கும் அதிபதி உன் அப்பா தான், உன் அப்பாவுக்கு இது எல்லாமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு இவனே உன் அப்பனை கொண்டுட்டான் அப்படிங்கிறாங்க. மனோகர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இங்கே பாருமா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத நீ அப்படிங்கிறாங்க. இருடா, இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் உன்னை பற்றி மறைக்கிறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. பாட்டி ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என் அப்பாவை இவர் கொண்டுட்டாரா? அப்போனா இவர் யார் அப்படிங்கிறாங்க. இவனை எனக்கு குழந்தையே இல்லைன்னா இவனை தான்மா நான் தத்தை எடுத்து வளர்த்தேன், அதுக்கப்புறமா உன் அப்பா எனக்கு கருவில் உருவானா, அவன் குழந்தையாக பிறந்தான், அப்போது அவன் தான் எங்களுக்கு குழந்தையாக பிறந்துட்டான்னு உன் தாத்தா எல்லா சொத்தையும் அவன் பேரில் எழுதி வச்சுட்டாரு. அவன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதிரி ஆகும்போது அவன் ரொம்ப தெளிவாக இது பண்ணிட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆகி நீ ஒரு பொண்ணுன்னு பிறந்த, அந்த பொண்ணுக்கு தான் எல்லா சொத்தும் போகணும்னு சொல்லிட்டு அவன் அப்போவே உயில் எழுதி வச்சுட்டான். இதெல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணுக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி சொத்தை அபகரிக்கிறதுக்காகவே இவன் சில வேலையெல்லாம் பார்த்தான். அப்போவே உங்கள் அப்பாவை கொண்டுட்டதுனால இவன் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தான். ஆனால் அதுக்கப்புறம் உன்னை வளர்த்ததுக்கப்புறம் உன் மூலமாக தான் அந்த சொத்தை அடையணும்னு சொல்லிட்டு உன்னையும் அவன் வளர்க்குறேன்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணி அவன் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால சரி நீ நல்லா வளர்ற அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் உன் அம்மா சும்மா சொல்லக்கூடாதுமா, அவளும் உன்னை நல்லா தான் பார்த்துக்கிறா, ஆனால் இந்த விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாதுன்னா அப்புறம் எப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உனக்கு நீ பிறந்திருந்த டைமில் உங்கள்
அவங்க அம்மா இறந்து போயிட்டா, இவளுக்கு குழந்தை பிறந்தப்ப அவளுக்கு அவள் குழந்தை இறந்து போயிடுச்சு. அப்போ தான் அந்த குழந்தைய தூக்கி உன்கிட்ட வச்சுட்டு நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு இவன் என்கிட்ட கெஞ்சினதுனால, சரி என் குழந்தை தானே நல்லா வளரட்டும்னு சொல்லிட்டு என் பேரப்புள்ள நல்லா வளர்ந்தா சரின்னு நானும் இவன்கிட்ட கொடுத்தேன். ஆனால் சொத்து விஷயத்தை வச்சு இவன் உன் வாழ்க்கையவே இது பண்ணுறான்னு எனக்கு எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான், உனக்கு பிடிக்காத ஒன்றை பண்ண போகிறான்னு எனக்கு தெரிஞ்சுதோ அப்போவே நான் உஷாராயிட்டேன். அப்போதுலேருந்து இந்த சொத்தை நான் எப்படா உன் கையில் ஒப்படைப்பேன்னு சொல்லிட்டு நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அப்படியே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. மனோகர் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்னோடய அப்பா அம்மா இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்படி தேனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏய் நிலா, என்னடி பேசிகிட்டு இருக்க? நான் எப்படி உனக்கு அம்மா இல்லாமல் இருக்க முடியும்? நான் தாண்டி உன்னை பெற்றேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தேனு, நீ இப்படி அழுது கதறதுனாலலாம் உண்மை இல்லைன்னு போயிடாது. உன் குழந்த உனக்கு பிறந்த அன்னைக்கே இறந்து போயிடுச்சு. அதனால இந்த குழந்தைய தூக்கி உன்கிட்ட வச்சான் மனோகர். அவன்கிட்ட கேளு உண்மையா இல்லையான்னு அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க இது, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. மா எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலாம், நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. டேய் உன் வாயால் இனிமேல் நீ என்னை அம்மானு கூப்பிடாதடா. அவகிட்ட இது வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்த சொத்தும் உனக்கு தாங்கிறத அந்த உண்மையாவது அவகிட்ட நீ சொன்னியாடா? அதையும் நீ சொல்லலை. இப்போது அவள் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கிறதையும் வந்துட்டு நீ ஒத்திட்டு பண்ணியிருக்கனா? எல்லாமே நீ பிளான் பண்ணி பண்ணலன்னு எனக்கு தெரியாத நீ நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் சோழனுக்கு புரியவே வருது. ஆஹா, இந்த ஆள் சரியான தில்லாலங்கடி தான். அப்போது இத்தனை நாள் அந்த ஆள் பெரிய பந்தா பண்ணது எல்லாமே நிலாவோட சொத்துல தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னம்மாம்மா அப்படின்னா இந்த சொத்தெல்லாம் உங்களோடது இல்லையா? ஏன் பணம் தானே, நான் தானே செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பந்தாவாக பேசுனது எல்லாமே நிலாவோட பணத்தை செலவு பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ பெருமையாக பேசுனீங்களா நீங்கள்? இப்போ தானே புரியுது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஸோ மனோகர் இந்த இடத்துல தலை குடிஞ்சு நிற்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.